இன்ஸ்டாகிராம் நண்பர்களுக்கு வணக்கங்க. அதாவது ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஒரு குட்டி பொண்ணு வந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150-200 வீடியோ போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 3 பேர் மட்டும்தான். ஆனால் அது அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50,000 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஜனங்க வந்து இன்னும் பாருங்கள், பாதி பேர் முட்டாளாகவே இருக்கிறாங்க. ஒரு குட்டி பொண்ணாக இருக்கட்டும், ஒரு பொண்ணுன்னு ஒரு போஸ்ட்டு போட்டால் போதும், நம்ம ஆளுங்க வாயை பொழந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அது எத்தனை பேரை ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்கள நம்மளுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அதெல்லாம் பார்க்குறதில்ல. உடனே அவங்க ரீல் போடுறாங்க, உடனே என்ன பண்ணுறது, அவங்க வந்து லைக் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் பார்ப்பாங்க. அவங்கவுங்க குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க. இந்த மொபைல்லே ஊறி போய் எல்லாம் அதிலே முழுகிடுறாங்க பாதி பேர். இன்றைக்கி நடக்கிற சூழ்நிலை தாங்க. ஆனால் அவங்க என்ன கேரக்டரில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து ஒருத்தர் கூட நம்ம வந்து எதுவுமே பண்ணணும். ஆனால் நம்மளை லைக் பண்ண மாட்டாங்க, நம்ம போடுற வீடியோ பார்க்க மாட்டாங்க, அதெல்லாம் நம்ம ஆளுங்க எதுவும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க மட்டும் அடுத்தவங்க வந்து இப்போ ஒரு பொண்ணு போட்டுருச்சு அப்படின்னா வாயை பொழந்துட்டு பார்க்குறது தான் நம்ம ஆளுங்களோட வேலை. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையும் குத்தம் சொல்ல, ஒரு சில பேர்த்த சொல்கிறேன். நிறையா வந்து பொண்ணுங்க வீடியோலாம் பார்க்குறோம். அதாவது அவங்க உள்ள ஐடியில் போய் பார்த்தோம்னா அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறது பார்த்தாங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் ஒரு 10 பேர் அவங்க சொந்தக்காரங்க அவ்வளோங்க மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் மித்தவங்க யாரையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட அவங்களோட ஃபாலோவர்ஸை மட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1,00,000 பேர் 2,00,000 பேர்லாம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு. இதெல்லாம் தப்பு இல்லைங்க. அவங்க குடும்பத்தை பாருங்கள். அவங்க அக்கா தங்கச்சி, அவங்க பொண்டாட்டி புள்ள குடும்பம், அவங்க அம்மா அப்பா, இதெல்லாம் பாருங்கள். எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தன் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் அவங்க வீடியோவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு அவனுக்கு 5 பைசா போகுது. ஒவ்வொன்றுக்கும் அவங்களுக்கு வந்து நீங்கள் போகிற லைக்குக்கு அவங்க நீங்கள் பார்க்குற வீடியோவுக்கு ஒவ்வொன்றுக்கும் அவங்களுக்கு 10 ரூபா அவங்க சம்பாரிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க உக்காந்துக்கிட்டு சம்பாதிக்கிறாங்க, நீங்கள் உக்காந்துக்கிட்டு செலவு பண்ணுறீங்க. அந்த உங்கள் மொபைல் பார்க்குற நேரத்தை வீணடிக்காமல் நீங்கள் வந்து ஒரு 10 ரூபா வந்து சம்பாரிச்சிங்க அப்படின்னா உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வாழ்த்துக்கள்.